பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அனைவரையும் மீண்டும் ஒரு விசையாய் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த இரவுக்குரு ஜெபத்திலே, இந்த மாதத்திலே நாம் யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்திலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆராயவும் ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். இந்த யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தில் முதலாவது யோசேப்பின் தாயாகிய ராகேலை குறித்து பார்த்தோம். சோதரம். இரண்டாவதாக யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபை குறித்து பார்த்தோம். அதற்கு பின்பு 5 பிள்ளைகள், யாக்கோபுடைய 5 பிள்ளைகளை குறித்து பார்த்தோம். 1 ரூபன், 2வது சிமியோன், 3வது லேவி, 4வது யூதா, 5வது செபுலோன். இந்த 5 பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றோராகிய ராகேல் மற்றும் யாக்கோபை சேர்த்து 7 நபர்களை குறித்து இதுவரைக்கும் நாம் அந்த யோசேப்பின் குடும்பத்தை குறித்து பார்க்க உதவி செய்திருக்கு. அந்த வரிசையில் நேற்றைய தினத்திலே அந்த யோசேப்பின் குடும்பத்தில் யாக்கோபின் குமாரர்களில் 6வது குமாரனும் குறிப்பாக இசக்காரை குறித்து தேவனுடைய கிருபையினால் நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த இசக்காரை குறித்து மிக முக்கியமானதும் அவசியமான பல தகவல்களை நேற்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதை சொன்னார். அதில் உங்களுக்கு நிழலாட்டமாய் 1-2 ஞாபகப்படுத்தி விடுகிறேன். இந்த இசக்கார் என்கிற அருமையான இந்த குமாரன் லேயாளுக்கு பிறந்த 5ஆம் குமாரன், யாக்கோபுக்கோ 9ஆம் குமாரன். கர்த்தர் நல்லவன், சோதரம். அப்படி இந்த இசக்காருடைய பிறப்பை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த இசக்காருடைய கோத்திரத்திலே நல்ல நியாயாதிபதிகள் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள், பிரதானிகள் இருந்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை தவிர இசக்காரை குறித்த பல முக்கிய ஆழமான காரியங்களையும் நேற்றைய தினத்திலே ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இவ்வளவு காரியங்களை கேட்டாலும் கற்றாலும் அறிந்தாலும் அது எல்லாமே நேற்றைக்கு இசக்கார் ஜீவியத்தின் ஒரு பகுதி, முதல் பகுதி மட்டும்தான். நேற்றைக்கு கூட்ட முடியும் போது சொன்னேன், இந்த இசக்காரை குறித்த மீத பகுதியை கர்த்தருக்கு சித்தமானால் தேவனுடைய வருகை தாமதித்தால் 2ஆம் பகுதியாக நாளைக்கு உங்களுக்கு போதிக்கப்படும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொன்னேன். அந்த வரிசையில இந்த இசக்காரை குறித்த 2ஆம் பகுதியின் தேவ வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு இசக்காருடைய வாழ்க்கையில 2 விதமான பகுதிகளை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த 2 விதமான பகுதிகள் என்னவென்று சொன்னால், இசக்காருக்குரிய 2 வித ஆசீர்வாதங்கள். அந்த 2 வித ஆசீர்வாதங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், 2வது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இப்ப இசக்காருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, 2வது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்த்தால் அது ஒரு நீண்ட பெரிய பட்டியலாக இருக்கிறதை காணலாம். ஆனபடினால் சமயமும் சந்தர்ப்பம் வாய்க்குமானால் இன்றைக்குள்ளாக நான் இந்த ஆவிக்குரிய மற்றும் பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் சொல்லிவிடுகிறேன். இல்லாவிட்டால் கர்த்தர் அனுமதித்தால் நாளைக்கும் இந்த இசக்காருடைய சத்தியம் தொடரும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது இந்த இசக்காருக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சிலவற்றை நான் சொல்லிவிடுகிறேன். நம்பர் 1, எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் 48 25வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் சிமியோனின் எல்லை அருகே கீழ்த்திசை தொடக்கி மேற்றிசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கு. ஏன் இந்த வசனத்தை இங்கு வாசிக்கப்படுகிறது என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் தரிசனத்தில் இந்த இசக்காருக்குரிய பங்கை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இசக்கார் ஆதியிலே யாக்கோபுடைய குமாரனாய் இருக்கு.
எசேக்கியேல் தீர்க்கதரிசியோ பல ஆயிரம் ஆண்டுக்கு பின்பு அவர் தீர்க்கதரிசியாய் வந்திருக்கிறார். அப்போ எப்பயோ பிறந்த இசக்காரை குறித்து எப்போதோ பின்வந்த ஒரு தீர்க்கதரிசி தரிசனத்தில் அதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த இசக்காரின் ஆசீர்வாதம் ஒரு தரிசனத்தின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளையின் ஆசீர்வாதம் என்பது ஒரு தரிசனத்தின் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த தரிசனத்தின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? கர்த்தர் நல்லவர். அது நிகழ்காலத்தையும் அல்லது எதிர்காலத்தையும் குறித்து சொல்லுவதுதான் தரிசனத்தின் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தரிசனத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 நாளாகும் 17:15. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். ஆமென். இசக்காருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதம் எசேக்கியேல் இசக்காரை குறித்து கண்ட தரிசனம். இந்த தரிசனத்தின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? அதைத்தான் 1 நாளாகும் 17:15 வாசித்தோம். இது வார்த்தைகளின்படி அடங்கினது தான் தரிசனத்தின் ஆசீர்வாதம். ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆசீர்வாதம் பெறுவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. பொறுமையோடு இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், காத்திருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், உண்மையாய் இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், உத்தமமாய் ஜீவித்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஜெபித்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், உபவாசித்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும், கண்ணீர் விட்டால் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படி ஆசீர்வாதம் பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் வேதம் கற்றுக் கொடுத்தாலும், இதிலே தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் ஒரு நிரந்தர ஆசீர்வாதமா நம்ம பெறணும் அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தையினால் வருகிற ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். வார்த்தையினால் வருகிற ஆசீர்வாதம். உதாரணத்துக்கு, மனுஷன் வயல்வெளியிலே உழுகிறான், பெரம்படிக்கிறான், நல்ல நாத்து நடுகிறான், கதிர் முளைக்க வைக்கிறான். அங்கு நல்ல கதிர் விளைந்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் அதை அறுத்து விடுகிறான். எந்த மனுஷன் விளைவிக்கிறானோ அதே மனுஷனால் அது அறுக்கப்பட்டு போகிறது. மனுஷன் விளைய வைத்தது சீக்கிரத்திலே ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிறது. இது வார்த்தையினால் உண்டானது கிடையாது, விவசாயமும் தானியமும். ஆனால் தேவன் வார்த்தையினால் சிலதை உண்டாக்கினார். எதை? வானத்தை வார்த்தையினால் உண்டாக்கினார், பூமியை வார்த்தையினால் உண்டாக்கினார், பகலையும் இரவையும் வார்த்தையினால் உண்டாக்கினார், சூரியனை சந்திரனை வார்த்தையினால் உண்டாக்கினார், கடலையும் தண்ணீரையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். இப்ப ஆண்டவர் வார்த்தையினால் உண்டாக்கினவைகள் பாருங்க, எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்திருக்கிறது. ஒரு மனுஷன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உண்டாக்கினதை பாருங்க, அது சில மாதத்திலேயே அழிந்து விடுகிறது. அதனாலதான் சொல்றேன், இசக்காரின் ஆசீர்வாதம் ஒரு தரிசனத்தின் ஆசீர்வாதம். அந்த தரிசனத்தின் ஆசீர்வாதம் என்பதோ 1 நாளாகும் 17:15 படி இது எல்லா வார்த்தையின்படியும் அதற்கு பின்புதான் தரிசனத்தின் படியும். இன்னைக்கு தேவச்சனங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளும். உங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் இருக்கலாம், சொப்பனங்கள் இருக்கலாம், வெளிப்பாடு இருக்கலாம், வாக்கு தத்தங்கள் இருக்கலாம், வசனங்கள் அல்லது நல்ல எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம். இவ்வளவு இருந்தாலும் ஆண்டவரே, அந்த வார்த்தையினால் உண்டாகிற அந்த தரிசனத்தின் ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க என்று கேட்கும் போது, ஓ வானமும் பூமியும் எப்படி இதுவரை ஒளியாததா இருக்கிறதோ அதை போல ஒளியாதை நிலைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் நல்லவே
நிறைய பேருக்கு இந்த வார்த்தையின் தரிசனத்தின் ஆசீர்வாதத்தை குறித்த ரகசியம் தெரிவது கிடையாது. அதனாலதான் அவர்கள் ஆசீர்வாதம் என்று சொன்னா அழுதுட்டா கிடைச்சிரும், ஜெபிச்சுட்டா கிடைச்சிரும், ஓசத்திரம் உபவாசிச்சுட்டா கிடைச்சிரும் சொல்லி மாயை தேடி ஓடுகிறார்கள். நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் காலாகாலத்துக்கு நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த இசக்காருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல இன்னொரு ஆசீர்வாதத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, 12வது வசனம். உபாகமம் 27:12வது வசனம். நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசீம் மலையிலே சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். இப்ப இந்த இசக்காருடைய ஆவிக்குரிய 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த இசக்காருக்கு ஒரு பெரிய உரிமை கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிற உரிமை. கெரிசீம் என்னும் மலை மேல ஏறி நின்று இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்க வேண்டுமா? எவ்வளவு அழகான ஒரு பாக்கியம் பாருங்க. எனக்கு ஆசீர்வாதம் வேணும் கேட்கிற காலம் கடந்து நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனாய் மாறுவேன் என்று சொன்னால் அதுதான் ஆசீர்வாதத்தின் உச்சகட்டம். காலம் முழுக்க எனக்கு வேண்டும், ஓ இது வேண்டும், ஓ அது வேண்டும், ஓ இப்படி வேண்டும், ஓ அப்படி வேண்டும் என்று ஏதோ ஒன்றுக்கா கேட்டுக்கொண்டிருப்பதும் அழுது கொண்டிருப்பதும் பொருத்தனை பண்ணி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு என்றைக்கு நாம் இந்த இசக்காரை போல கெரிசீம் இந்த மலையில இருந்து ஏறி இஸ்ரவேலரை அவன் ஆசீர்வதித்ததை போல என்றைக்கு நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க போகிறோமோ அதுதான் ஆசீர்வாதத்தின் உச்சகட்டம். அதுதான் ஆசீர்வாதத்தின் உச்சகட்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு கட்டில் வேணும், சைக்கிள் வேணும், பைக் வேணும், வேலை வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும், நல்ல சம்பளம் வரணும், தடையெல்லாம் மாறும். இதெல்லாம் ஜெபிக்கதை விட்டுட்டு ஆண்டவரே இந்த இசக்கார் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கிறவனாய் மாறினதை போல ஆண்டவரே நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற பாத்திரவானாய் என்னை மாற்று, ஆசீர்வதிக்கிற பாத்திரவதியாய் என்னை மாற்று. ஆசீர்வாதம் என்றால் என்னங்க? ஆசீர்வாதம் என்பது எதை குறிக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே. வேதத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அதுல ஒரு மகிமையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கரம் உயர்த்தப்படும் போது உண்டாகிறதான ஜெயம் என்னும் ஆசீர்வாதம். மோசே மலைக்கு மேல் உட்கார்ந்து இருக்கிறான். ஊரும் ஆரோனும் மோசையின் கையை தாங்கி பிடிக்கிறார்கள். அந்த தாங்கி பிடித்து மோசையின் கை உயர்த்தப்பட்டபடினால் யோசுவா யுத்தத்தில் ஜெயிக்கிறான். அங்கு ஜெயித்ததினால் இஸ்ரவேலருக்கு அது ஆசீர்வாதமாய் முடிந்தது. அப்ப இந்த ஆசீர்வாதம் எது? ஓ கர்த்தர் நல்லவே. கரம் உயர்த்தி தேவனிடத்திலிருந்து கேட்டு நம்முடைய கரம் உயர்த்தி மற்றவர்களை ஆசீர்வதிப்பதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம். மோசே கையை உயர்த்தி யோசுவாவையும் யோசுவாவோடு யுத்தம் பண்ணுகிறவர்களையும் மனதார ஆசீர்வதி. அந்த ஆசீர்வாதம் யோசுவாவை பலப்பட வைத்தது, ஸ்திரப்பட வைத்தது, யுத்தம் பண்ண வைத்தது, பெரிய ஜெயத்தை கொடுத்தது. அப்ப இசக்காருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதலாவது எசேக்கியேலை கொண்டு சொல்லப்பட்டதை போல தரிசனத்தின்படியான ஆசீர்வாதம். இசக்காருடைய 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவனாய் மலை மேலிருந்து பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவனாய் மாறினான். இது இசக்காருடைய 2வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த இசக்காருடைய 3வது ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
1வது வசனம். நியாயாதிபதிகள் 10:1. அபிமெலக்குக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்பிராயீமின் மலைத்தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். இப்போ இந்த இசக்காருடைய கோத்திரத்தில் 3வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, இந்த நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். ஆமென். இவனுக்குரிய 3வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அநேகரை ரட்சிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இசக்காரின் கோத்திரத்துக்கு தேவன் கொடுத்து. எனக்கன்பானவர்களே, ரட்சிப்பிலே பலவிதமான ரட்சிப்பு உண்டு. நம்பர் 1, பாவத்தை அறிக்கை செய்வதனால் வருகிற ரட்சிப்பு. நம்பர் 2, மனம் திரும்புவதனால் வருகிற ரட்சிப்பு. நம்பர் 3, மீண்டும் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுகிறதுனால் வருகிற ரட்சிப்பு. நம்பர் 4, இயேசு பூமிக்கு வந்தார், சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்வது, அது ஒரு ரட்சிப்பு. நம்பர் 5, சத்தியத்துக்காக நிலைத்து நிற்பது, அது ஒரு ரட்சிப்பு. நம்பர் 6, அநேகரை ரட்சிப்பதற்காக சுவிசேஷ ஊழியத்தை செய்வது ஒரு ரட்சிப்பு. 7வது ரட்சிப்பு நம்பர் 7 ரொம்ப முக்கியம். உயிரோடு பரலோகத்துக்கு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது அல்லது மரித்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது, எப்படியோ பரலோகத்திற்கு நுழைவது, அது ஒரு ரட்சிப்பு. இந்த 7 விதமான ரட்சிப்பு உண்டு. அப்ப இசக்காருடைய குடும்பத்திலே கோத்திரத்திலே அவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அநேகரை ரட்சிக்கிற ஆசீர்வாதம். இந்த இடத்துல ஒரு கடுகு சாட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு குட்டி சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். அது பரிசுத்தாவியானவருடைய உணர்த்துதலின்படி சொல்ல. நம்முடைய ஊழியத்துல, அதில் குறிப்பாய் ஊழியக்காரராகி எனக்கு தேவன் கொடுத்த கிருபைகளும் தாளந்துகளும் ஏராளம். இது நான் பெருமைக்காக சொல்லவில்லை, தாழ்மையோடு சாட்சிக்காக. நிறைய தாளந்துகளும் நிறைய கிருபைகளும் ஏராளம் கொடுத்திருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிருபை என்னன்னாக்கா, இந்த ரட்சிப்புக்குள் நடத்துகிற கிருபை. ரட்சிப்புக்குள் நடத்தும். இது எப்படி என்று சொன்னால், அது ஒரு பெரிய அற்புதமான காரியம். எந்த ஊரிலே எந்த சபையார் அல்லது எந்த ஊழியக்காரர்கள் கூப்பிட்டு கூட்டம் நடத்துகிறார்களோ அந்த கூட்டத்திலே அபிஷேகம் பரிசுத்தாவில் நிரம்புவார்கள். அப்புறம் தீர்க்க தரிசனங்கள் உண்டாகும். ஜனங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இதெல்லாம் ஸ்பாட் மிராக்கிள்ஸ். அந்த நாளிலே, நாம் போன நாளிலே, போன நேரத்துல, போன இடத்துல நடக்கிற அற்புதம். ஆனா அதை விட நான் ரொம்ப எதிர்பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னது என்னன்னாக்கா, எங்க போய் அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு வர்றேனோ அங்க புதிய புதிய ஆத்துமாக்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பித்தார். நிறைய பேர் ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள், இப்போது திருப்பத்தூர் மாவட்டம் என்று சொல்லப்படுகிற ஓசுதர வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டில அங்க நின்றுகிட்டு இருக்க என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியக்கார சகோதரர் என்னோடு இருக்கு. அப்போ அது எதிர்ப்புறத்துல ஒரு கணவன் மனைவி, கையிலே ஒரு குழந்தை. அவங்க என் கூட இருக்கிற ஊழியக்கார சகோதரர் பார்த்துட்டாரு. இந்த சகோதரர் அவங்கள பார்த்தாச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு நலம் விசாரிக்கிறாங்க. உடனே இவர் ஓடினாரு. ஓடி போய் சொன்னாரு, அங்க நிக்கிறாரு ஐயா, அவர் தான் எங்க ஊழியக்காரர் அப்படி என் பேரை சொல்லி இவர் நம்மளை பத்தி எல்லாம் சொல்றாரு. உடனே கணவனும் மனைவி பக்கத்துல வந்தாங்க. வந்துட்டு பிரைஸ்லா சொன்னாங்க. இப்ப நாங்க டக்குன்னு அவர் சொன்னாரு, பஸ்ல உங்க பேர் SSK சாமில் தானே அப்படி. ஆமான்னு. அப்போ அவர் சொன்னார், என்ன உங்களுக்கு தெரியுதான்னு.
இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க வால்பாறைக்கு ஊழியத்துக்கு வந்திருந்த போது அங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னீங்க. அந்த தீர்க்க தரிசனத்துல தொடப்பட்டவன் தான் நான். அப்பயே நீங்க சொன்னீங்க நீ வேறொரு மாவட்டத்துக்கு போவ, அங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்ப, அங்க ஒரு போதகனா மாறு, உனக்கு கீழே சபைகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு நான் ஒரு வாலிப பையன். ஆனா அன்னைக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இப்ப வாணியம்பாடியில நான் இருக்கிறேன். இவ்வளவு பெரிய தேவன் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு சபையை கொடுத்திருக்காரு, மக்களை கொடுத்திருக்காரு. இது பஸ் ஸ்டாண்டில் வைத்து அவர் சொன்ன சாட்சி. அப்போ அதை கேட்ட மாத்திரத்தில் இருதயம் கர்த்தருக்குள் அனல் கொண்டது. ஏன்னா ஊழியத்துல எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு. தீர்க்க தரிசன ஊழியம் இருக்குது, அற்புத சுகமளிக்கும் ஊழியம் இருக்குது, அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியம் இருக்குது, மரித்தோரை எழுப்புகிற ஊழியம் இருக்கு. இதெல்லாம் ஊழியங்கள் தான், நான் அதெல்லாம் குறை சொல்லல. ஆனா ஊழியத்திலேயே சிறந்த ஒரு ஊழியம் என்று சொன்னால் அது ரட்சிப்பின் ஊழியம். நான் இதை போல நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய சொல்லிட்டு போகலாம். கர்த்தர் நல்லவே. அப்போ இதை போல செய்தியில தொடப்பட்டவர்கள், தீர்க்க தரிசனத்தில் தொடப்பட்டவர்கள், சாதாரணமானவர் தொடப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுடைய பெரிய ஊழியர்களும் அப்போஸ்தலர்களும் தேவ மனிதர்களுமாய் மாறினார். நான் நம்முடைய இருட்டோட ஜெபம் ஆரம்பித்த காலத்துல ஒரு ஓமையை, நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பழைய விசுவாச மக்களுக்கு தெரியும், தேவன் நினைவுபடுத்துகிறபடினால் உங்க நம்பிக்கைக்காக இப்போது சொல்லுகிறேன். ஒரு நாள் கோயம்புத்தூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல ஒரு உள்தங்கின கிராமம், சித்தாம்பலம் புதூர் என்கிற ஒரு இன்டீரியர் வில்லேஜ். அங்க கூட்டங்கள் நடத்துவதற்காக போயிருந்தேன். அவங்க இந்த கூட்டத்துடைய மிராக்கள், அங்க நடக்கிற அந்த காட்ஸ் வேர்டு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது நம்ம ஊருக்கு கொண்டு வரணும் சொல்லி மற்ற எல்லாரும் சேர்ந்து அடுத்த வாரத்துல வேறு ஒரு கிராமத்துல கூட்டத்தை ஆயத்தப்படுத்திருந்தார். அங்க முதல் நாள் போய் தேவனுடைய கிருபையினாலே செய்திகள் கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு முடிச்சாச்சு. மிகுந்த நடு இரவு ஆனதுனால அந்த கிராமத்திலேயே தங்க வேண்டிய கட்டாயமாகிவிட்டது. நல்ல ஒரு நேர்த்தியான இடத்தை எனக்கு ஒழுங்குபடுத்தி நாங்கள் தங்கியிருந்தேன். மறுநாள் அதிகாலை எழும்பி நான் பல் துலக்குவதற்காக வெளியில வந்தேன். வந்து சோத்திரம் வாயில பிரஷ் வைத்து பல் துலக்கிட்டு இருக்கிறேன். அங்க நின்று பல் வழக்கு பார்த்துட்டு ஐயோ ஐயா நிக்கிறாருன்னு ஓடி போய் சேர் எடுத்துட்டு வந்தாங்க. சேர்ல உட்காந்துட்டு பல் விளக்கிட்டு இருக்கும் போது எதிர்புறத்துல ஒரு 30-35 வயதுடைய ஒரு மனுஷனை 4 பேர் சேர்ந்து கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு வந்தாக்கா நான் சொல்றேன், ஐயா இவனுக்கா கொஞ்சம் ஜெபிக்கணும் அப்படின்னா. நான் பார்க்கிறேன் தலையெல்லாம் பரட்டையா இருக்கு, ஒரு பட்டு என்ன கிடையாது, சட்டையெல்லாம் பட்டன் கீழ் பட்டன் மேல இருக்கு, மேல் பட்டன் கீழே இருக்கு, பட்டனே ஏறுக்கு மாறா மாட்டி இருக்கு. பேண்ட்ல ஒரு கால் சுருட்டி இருக்கு, ஒரு கால் கீழே கரெக்டா தொங்கிட்டு இருக்குது. ஆளை பார்த்தாலே லேகியோனுக்கு மச்சான் மாதிரி சோத்திரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற அவன் பார்வை தோற்றம் பயங்கரமா இருக்கும். இப்ப உடனே ஜோமனுங்க நிக்கிறாங்க. நான் பாத்ரூம் பக்கத்துல இருக்கிறேன், பல்லு விளக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க அவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு தயவு செய்து கைய வச்சிருக்கின்றான். இப்ப சரி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப என்னோடு கூட பாலன் என்கிறதான ஒரு சிவில் இன்ஜினியர், நல்ல படிச்ச மனுஷன், நல்ல பேசுகிறோம், நூதனமான ஞானம் நிறைந்தது. அவரு அந்த பாலன் என்னோடு கூட எனக்கு உதவிக்கு வந்திருந்தான். அப்போ நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அவனுக்கு ஜெபிக்க முழங்கால் போட சொல்லுங்க, பக்கத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி கை நீட்ட ஆரம்பிச்சோன்னே திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இறங்கு. அப்ப ஆண்டவர் சொன்னார், இதோ இந்த மகனை நான் ரட்சிக்கிறேன், இவன் மனம் திரும்புவான், இவன் என்னுடைய ரட்சிப்பின் ஊழியத்துக்குள் கடந்து வருவான், இவன் ஒரு ஊழியக்காரனாய் மாறுவான், இவன் மீது ஒரு அபிஷேகம் வைக்கப்படுகிறது, இவன் பக்கத்து ஊரிலே சபை ஆரம்பித்து அங்கு தேவ ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்துகிறவனாய் ஒரு மேய்ப்பனும் போதகனுமாய் மாறுவான் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன ப்ராபசியை சொல்லி முடிச்சிட்டு, இவ்வளவுக்கு வாயில பிரஷ் இருக்குது, பேஸ்ட் இருக்குது. கர்த்தர் அதோடு தீர்க்கதரிசனம் போயிட்டு. இப்ப எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசி பக்கத்துல கூட லைட்டா பிளஸ் மட்டும் பண்ணிட்டு சாதாரண ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியாச்சு. அவங்க நினைச்சது
கை வச்சு பிசாசு விரட்டி பேய் ஓட்டி அல்லது நிறைய சுத்திர கண்ணை மூடி தீர்க்க தரிசனம் சொல்லி நிறைய என்னென்னமோ பண்ண போறேன், இப்ப அவன் படுத்து உருள போறான், இதை பார்த்து எல்லாம் வரப்போறாங்கன்னு ஒரு பெரிய இமேஜினேஷன்ல கற்பனையில வந்தான். ஆனா ஆவியானவர் அப்படி இல்லாமல் அவன் எதிர்காலத்தை குறித்த சரியான வெளிப்பாடுகளை கொடுத்தார். நடந்தது என்ன, அவனை கொண்டு போயாச்சு. அப்புறம் நாங்க ட்ரெஸ் பண்ணி எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு விட்டு கார்ல கிளம்பிட்டோம். கார்ல கிளம்பும் போது என்னோடு கூட வந்த சகோதரன் பாலன், அவர் சிவில் இன்ஜினியர் படிச்ச மனுஷன், நல்ல நூதன ஞானம் நிறைந்தது. அவர் பயங்கரமான ஆர்குமெண்ட்னா வாக்குவாதம், அப்படி ஒரு வாக்குவாதம். அதை எப்படி நீங்க அவனை அப்போஸ்தலன் சொல்ல முடியும்? அது எப்படி அவனை ஒரு ஊழியக்காரன் சொல்ல முடியும்? அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் சட்டையும் சரி கிடையாது, பேண்ட்டும் சரி கிடையாது. அவனுக்கு இன்னும் சத்தியமே தெரியல, அவனுக்கு இன்னும் சுவிசேஷமே போகல, இன்னும் அவன் சரீர பிரகாரமாக விடுதலை ஆகல. அதுக்குள்ள எப்படி நீங்க ஊழியக்காரன் கூப்பிட முடியும் சொல்லி பயங்கரமான வாக்குவாதம். நான் ரொம்ப நிதானமா சிரித்து கொண்டு பொறுமையா சொன்னேன். யோவான் சுவிசேஷம் 1:47-48 சொல்லுது, நீ வந்து பார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பிரதர், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்களே வந்து பார்க்கத்தக்கதா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டு. நாட்கள் கடந்தது, கர்த்தர் கிரியை செய்தார். திடீரென்று 1-2 மாதத்துக்கு பின்பு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அப்போ சொல்ல, பாஸ்டர், நான் யார் பேசுறது தெரியுமா? என் பேர் தான் ஜேசுதாஸ். நீங்க இந்த கிராமத்துக்கு வந்த போது ஒரு பைத்தியக்காரனுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னீங்களா? சொல்ற, அவன் பைத்தியக்காரனா இருந்தானா? அந்த பைத்தியக்காரன் தான் நான். இப்ப ஆண்டவர் என்னை தொட்டுட்டாரு. நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கேன், பாஸ்டருக்கு கீழே அசிஸ்டண்டா இருக்கு. அடுத்த மாசம் கூப்பிட்டாரு, பாஸ்டர் நான் டெல்லிக்கு ஊழியத்துக்கு போறேன், எனக்கு ஜோமனி விட்டேன். அடுத்து 3வது மாசம் வந்தது, அவர் சபையை ஆரம்பித்தார். ஊழியக்காரராகவே கர்த்தர் போதகராகவே மாற்றி. இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் ஊழியம். இதை விட அற்புதங்களை செய்வதோ, தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவதோ, பேய்களை ஓட்டுவதோ, பில்லி சூனியங்கள் எடுப்பதோ, மந்திர கட்டுகளை உடைப்பதோ பெரிதல்ல. அதெல்லாம் ஒரு ஊழியத்தின் கிளைகள், ஒரு பகுதிகள். ஜனங்களுடைய விடுதலைக்காக கர்த்தர் கொடுத்த வரம். ஆனா ஊழியத்திலேயே ஒரு சிறந்த ஊழியம்னாக்கா இந்த நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இசக்காருடைய கோத்திரத்திலே கர்த்தர் அந்த தோலா என்கிற மனுஷன் ரட்சிக்கிறவனா எழும்பினான் பாருங்க. அதுதாங்க ஊழியத்துல சிறந்த ஊழியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த உபதேசம் கற்றுக் கொடுப்பது கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பது கிடையாது. நீ போய் அற்புதம் செஞ்சா உனக்கு ஊழியம் வளரும், நீ தீர்க்கதரிசனம் சொன்னா ஊழியம் வளரும், நீ அப்போஸ்தலன் என்கிற பட்டத்தை கீழே போட்டுக்க, தீர்க்கதரிசின்னு சொல்லி கீழே பட்டத்தை போட்டுக்க, ரெவரண்ட், டாக்டர், பிஷப் எல்லாத்தையும் போட்டுக்க, அப்பதான் மதிப்பு கிடைக்கும், மானம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும் என்கிறார். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு மதிப்போ மரியாதையோ மானமோ நமக்கு தேவையே இல்லை. ஒரு ரட்சிப்பே இல்லாத போது அப்புறம் பட்டங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப இசக்காருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் 3வது ஆசீர்வாதம் இஸ்ரவேலை ரட்சிக்கிற ஆசீர்வாதம் இது இசக்காரின் புத்திரருக்கு, கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க இனிமேல் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர்கிட்ட இப்படியாய் ஜெபியுங்கள். ஆண்டவரே, அநேகரை ரட்சிக்கிற அந்த ஆசீர்வாதம், அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற அந்த கிருபை எனக்கு தாங்க. சிவகாசி பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட ஊர், அந்த சபையிலே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிக்கொள்ள, அது ஏற்கனவே எனக்கு பரிச்சயமான சபை, எனக்கு தெரிந்த ஊழியக்காரர், ரொம்ப அந்யோன்யமான ஒரு சபை. அன்னைக்கு புதிதாக ஒன்று போகல, காலகாலமா அங்கதான் ஒரு அன்பையும் வைத்திருக்கிற சமயம் கிடைக்கிறப்பல போவேன். ஆனா அன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு திடீர் கர்த்தர் சொன்னாரு, உன் கண்களை திறந்து பார், முன்னாடி வலது பக்கத்துல பார் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வெளிப்பாடு, அந்த வார்த்தை ரொம்ப நூதனமான வார்த்தை. ஏன்னா அந்த சபையை தெரியும், பாஸ்டரை தெரியும், எல்லாரையும் தெரியும், விசுவாசிகள் எல்லாரையும் தெரியும். நான் ரொம்ப நாட்கள் அங்க ஒரு ஐக்கியத்தை அன்பை வைத்திருக்கேன், நேரம் கிடைக்கிறப்பல போயிட்டு இருக்கு. அப்போ புதுசா ஆண்டு வலது பக்கத்துல பாருண்டாரேன்னு கொஞ்சம் ஸ்தோத்திரத்தோட கண்ணை திறந்து கவனிச்சு பாக்குறேன்.
அந்த சபையில இடது கை பக்கம் முழுவதும் நிரம்பி வழிகிறது. அதாவது முழுக்க 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 பெண்கள், முழுவதும் ஸ்திரீகளும் சகோதரிகளாலும் அந்த சபை நிரம்பி வழிகிறது. வலது பக்கத்துல பாக்குறேன், ஒன்றுமே இல்லை. அந்த சபையில மொத்தம் 3 ஆண்கள் இருக்கிறார். ஒன்று அந்த சபை போதகர், இரண்டாவது அந்த போதகருடைய மாமனார், மூன்றாவது நான். இந்த 3 பேர் தான் ஆண்கள். இதை தவிர 1-2 சின்ன பையங்க, குட்டி பையங்க, அதாவது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச பேர். அப்போ ஆண்டவர் சொன்னாரே, இப்படி வெறுமையான இடம் இருக்கிறதே, நீ இதை ஆசீர்வதி என்று சொன்னார். பரிசுத்தாவி கொண்டாய் சொல்லுகிறேன். அப்போ அந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே ஆண்டவர் தரிசனத்தின் கண்களை திறந்ததுனால இந்த சபையின் வலது புறத்தில் ஏராளமான புருஷர்கள் வந்து சேரட்டும். ஏனென்றால் எஸ்ராவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு எழுப்புதல் வந்தபோது முதலாவது சபைக்கு புருஷர்கள் தான் வந்தார்களாம். அப்ப நான் சொன்னேன், எஸ்ரா 10:1 படி இந்த சபையில ஏராளமான புருஷர்கள் வந்து நிரப்பட்டும் என்று. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இப்பொழுது ஏராளமான புருஷர்களும் இருக்கிறார்கள், ஸ்திரீகளும் இருக்கிறார்கள். இதுதான் இசக்காருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் 3ஆம் ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பின் ஊழியத்தின் ஆசீர்வாதம். எனக்கன்பான பகுதி நேர ஊழியக்காரர்களே, முழு நேர ஊழியக்காரர்களே, ஊழியம் செய்ய விரும்புகிற சகோதர சகோதரிகளே, இந்த ரட்சிப்பின் ஊழியத்தை போல ஒரு பெரிய சிறந்த ஊழியம் வேறு ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த உலகத்துல எத்தனையோ ரட்சிப்பு உண்டு. அதுல இந்த உலகத்துக்கு கடைசி ரட்சிப்பு என்று ஒரு ரட்சிப்பு உண்டு. இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற கடைசி ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு தெரியுமா? ஒரு நாள் வரும், இந்த பூமியிலிருந்து மணவாட்டியாகிய சபை அலங்கரிக்கப்பட்டு மேலே எடுத்துக் கொள்ளப்படும். அதுதான் இந்த பூமியில் நடக்க போகிற மிகப்பெரிய கடைசி ரட்சிப்பு. என்றைக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக திருச்சபை மேலே எடுத்துக் கொள்ளப்பட போகிறதோ அன்றோடு அந்த ரட்சிப்பின் கிரியை பூமிக்கு முடிவு. இந்த வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள், கண்ணீர் விட்டு ஜெபிப்போம். இசக்காரின் கோத்திரத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, எங்களுக்கு அந்த கிருபை தாரும் என்று கேளுங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இசக்காருக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று 3 காரியத்தை உங்களுக்கு நான் தேவனுடைய கிருபையை முன்னிட்டு விளங்க காட்ட கர்த்தர் உதவி செய்தார். அடுத்ததாக இந்த இசக்காருடைய பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த இசக்காருடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? இது கிட்டத்தட்ட ஒரு 6 ஆசீர்வாதங்கள். இசக்காருடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் 6 ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தர் அனுமதித்தால் 6ஐயும் சொல்லுகிறேன். முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 33:18 வாசிக்கிறேன், கவனிங்க. செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. இசக்காருடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதம் எதுனா கூடாரத்தின் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கார் பார்க்கிங் வேணும்னு கேட்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் மலை மேல வேணும்னு கேட்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வெளிநாட்டு ஆசீர்வாதம், வெளிநாட்டு பயணம் வேணும்னு கேட்கிறாங்க. நீங்க அதை கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு குற்றம் சாட்டல. ஆனா ஒரு தேவ பிள்ளை பூமியில வாழும்போது ஆசீர்வாதம் எங்க இருக்கணும்னா, இந்த உபாகமம் 33:18 சொல்லுகிறபடி கூடாரத்தில் இருக்க வேண்டும். கூடாரம் என்பது ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி ஜீவிக்கிறதான அவங்க வீடு,
அவங்களுடைய வாசஸ்தலத்தை குறிக்கிறது. நீங்க வெளியில செல்வமும் பணமும் வண்டியும் காரும் மலையும் பங்களாவும் வெளிநாடும் தொழிலும் இருந்தாலும் சொந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, சொந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் மற்ற எல்லா ஆசீர்வாதமும் பூஜ்ஜியம் 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 மட்டுமே. பைபிள்ல சமாதானத்துக்கு பெரிய இடம் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு சமாதானத்துல ஒரே வசனத்துல 3 சமாதானத்தை குறித்து பைபிள் வசனம் ஒண்ணுதான், சமாதானம் 3. எந்த வசனம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 25:6 சொல்லுவது, உனக்கு சமாதானமும் உன் வீட்டுக்கு சமாதானமும் உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல ஒரு நிம்மதி இருக்கணும். அது கணவன் மனைவியா இருந்தா கணவனுக்கு தனியா இருக்கணும், மனைவிக்கு தனியா இருக்கணும், பிள்ளைகளுக்கு தனியா இருக்கணும், பெற்றோருக்கு தனியா இருக்கணும், எல்லாருக்கும் தனித்தனி தனித்தனி தனி சமாதானம் இருக்கணும். 2ஆம் சமாதானம் என்ன? வீட்டுக்கு, அந்த உங்க கூடாரத்துக்கு, உங்க நிமித்தம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க சமாதானமா இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவது, எதுக்கெடுத்தாலும் வானத்துக்கும் பூமிக்கும் கீழே தையர தக்கரன் குதிப்பது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு இறைச்சல் பண்ணி கொண்டிருப்பது, எல்லாருடைய சமாதானத்தை கெடுப்பது, இப்படிப்பட்டவைகள் அல்ல. ஒரு தேவ பிள்ளையின் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதமே கூடார ஆசீர்வாதம். அது வீட்டிலே ஆசீர்வாதம். அந்த வீட்டுக்குள் சமாதானம் இருந்தாதான் உங்களுக்கு உண்டான ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன்கள் தொழில்கள் வியாபாரங்கள் வருமானங்கள் பிரயாசங்கள் பிரயாணங்கள் வாகனங்கள் எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ இந்த இசக்காருடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் முதல் ஆசீர்வாதம் கூடாரத்தின் ஆசீர்வாதம். அந்த கூடாரத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து அந்த உபாகமம் 33:18 சொல்கிறது, நீ கூடாரங்கள் தங்குகையில் சந்தோஷமாயிரு இசக்கார். நீ சந்தோஷமாயிருக்கணும், கொந்தளிச்சு போயிருக்க கூடாது, குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்க கூடாது. இசக்காரே சந்தோஷமாயிரு, கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது சந்தோஷமாயிருக்கணும். இதுதான் வேதத்தின் நியமம். இதுதான் இசக்காருடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் முதல் ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த இசக்காருக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் 2வது ஆசீர்வாதம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, 23வது வசனம். யோசுவா 19:23வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பட்டணங்களும் இவைகளை சார்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். இந்த பட்டணங்களும் பட்டணங்களை சார்ந்த கிராமங்கள். இப்ப இசக்காருடைய பூமிக்குரிய 2வது ஆசீர்வாதம் என்னன்னா நல்ல கிராமத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கிராமத்தின் ஆசீர்வாதம். அதுவும் இந்த கிராமத்தின் ஆசீர்வாதம் எப்படி இருக்கு பாருங்க. பட்டணம் சார்ந்த கிராமம். கிராமம்தான் பட்டணமா மாறணும், அதுதான் வரலாறு. ஆனா இங்க பார்க்கணும் பட்டணம், பட்டணத்தை சார்ந்த கிராமம். அப்போ பட்டணம் என்பது என்ன? உயர்ந்த கட்டடங்கள். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் விசுவாசிக்கிற அங்கு உயர்ந்த கட்டடங்கள் இருந்தது, அரண்மனை இருந்தது, மதில் சுவர்கள் இருந்தது, சத்திரம் ராஜாக்கள் இருந்தாங்க. இதெல்லாம் இருக்கிறது பட்டணம். அதனாலதான் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். அப்போ பட்டணம் என்பது பெரிய பெரிய கட்டடங்களும் எல்லாம் ராஜ்யமும் நிறைந்தது. அப்ப கிராமங்களின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? இந்த கிராமத்துலதான் என்ன நடக்கிறது? அங்க நல்ல கூட்டு குடும்பங்கள் இருக்கும். இந்த கிராமத்துல மனிதனையும் பார்க்கலாம், மிருகங்களையும் பார்க்கலாம்.
இந்த கிராமத்திலே குடும்பத்தின் தத்துவத்தையும் கற்கலாம், வெளியிலே குளத்தின் தண்ணீரையும் குடிக்கலாம். இந்த கிராமம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற கிருபையுள்ள ஆசீர்வாதம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இசக்காருடைய பூமிக்குரிய இரண்டாவது ஆசீர்வாதம் எது? நல்ல கிராமத்தின் ஆசீர்வாதம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கிறதா என்று கேட்டால் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. இந்த கிராமங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே வாரும் நாம் போய் கிராமங்களில் தங்குவோம், கிராமங்களில் போய் தங்குவோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இன்னொரு வசனத்தை சொல்ல பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 8:1. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். எப்படி? சுத்திரம். யோசுவா 19:23 பட்டணமும் கிராமமும் ஒன்றாய் வருகிறதோ அதே போலதான் இங்க லூக்கா 8:1 பட்டணமும் கிராமமும் ஒன்றாய் சொல்லப்படுகிறது. இந்த கிராமத்தை குறித்து சொல்லும் போது அது இயேசு பிரயாணிக்கிற இடம் என்று சொல்லப்படுது. கிராமம் என்று சொன்னால் தெய்வம் நடக்கிற இடம். கிராமம் என்று சொன்னால் ஆண்டவர் உலாவுகிற இடம். கிராமம் என்று சொன்னால் கடவுளுடைய பிரசன்னம் காணப்படுகிற இடம். அதனாலதான் அங்க செழிப்பு இருக்குது, அதனாலதான் அங்க பசுமை இருக்குது, அதனாலதான் அங்க நல்ல அருமையான பூரிப்பு இருக்குது, அதனாலதான் ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆக மொத்தம் இந்த இசக்காருடைய பூமிக்குரிய முதல் ஆசீர்வாதம் கூடாரத்தின் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் கிராமத்தின் ஆசீர்வாதம். மூணாவது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இசக்காருடைய பூமிக்குரிய மூன்றாவது ஆசீர்வாதம் எது? எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 25வது வசனம். எசேக்கியேல் 48:25. சிமியோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்திசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கும். கர்த்தர் நல்லவே. இப்ப இசக்காருடைய பூமிக்குரிய ஆசீர்வாதம், மூணாவது ஆசீர்வாதம் என்னன்னா நல்ல பங்கின் ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆசீர்வாதத்தில் பலவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா அதிலே ஒன்று இந்த பங்கின் ஆசீர்வாதம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இசக்காருக்கு கிடைத்தது நல்ல பங்கு கிடைத்தது. சங்கீதக்காரன் சொன்னான் அல்லவா, நல்ல இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. அப்போ இந்த நல்ல இடத்திலே பங்கு என்பது எதை குறிக்கிறது? அவர்களுக்கென்று பிரித்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிற கிருபையுள்ள ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த அருமையான பங்கை குறித்த கிருபையுள்ள ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எசேக்கியேல் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 46ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். மரக்காலும் அளவு குடமும் ஒரே அளவாயிருந்து மரக்கால் களத்திலே 10ல் ஒரு பங்கும் அளவு குடம் களத்திலே 10ல் ஒரு பங்கும் பிடிக்க கடவது. களத்தின்படியே அதன் அளவு நிர்ணயிக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த இசக்காருடைய மூன்றாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? ஒரு பங்கின் ஆசீர்வாதம். பங்கின் ஆசீர்வாதம்னா அது எதை குறிக்கிறது? நிர்ணயிக்கப்பட்ட ஆசீர்வாதம். உனக்கு இதுதான் ஆசீர்வாதம், இவ்வளவுதான் ஆசீர்வாதம், இது உனக்குரியது என்று சொல்லி
தேவனாலும் தேவனுடைய தூதர்களாலும் தேவ மனிதர்களாலும் பரிசுத்தவான்களுக்கு நிர்ணயிக்கப்படுவது. அதைத்தான் இங்கே சோத்திரம் கர்த்தர் எசேக்கியேலில் வாசிக்கிறோம். அப்ப நிர்ணயிக்கப்பட்ட ஆசீர்வாதம். இப்ப நிர்ணயிக்கப்படாத ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? கண்டதும் வரும், கண்டதும் போகும். ஆசீர்வாதம் வந்தது போல இருக்கும், அடுத்து ஒரு பிரச்சனை வந்து அப்படி அடித்து கொண்டு போயிடும். ஆனா நிர்ணயிக்கப்பட்ட ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாராலும் எடுக்க முடியாது, அதை யாராலும் பிடுங்க முடியாது, அதை யாராலும் புறக்கணிக்க முடியாது. இதுதான் இந்த இசக்காருக்கு நியமிக்கப்பட்ட பங்கு என்கிற அருமையான சுதந்திரம், நிர்ணயிக்கப்பட்ட ஆசீர்வாதம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த இசக்காருக்குரிய பூமிக்குரிய 4வது ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். பூமிக்குரிய 4வது ஆசீர்வாதம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 72வது வசனம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 72வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். இசக்கார் கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும் தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும். இப்போ இசக்காருக்குரிய பூமிக்கு ஆசீர்வாதத்திலே 1வது கூடாரத்தின் ஆசீர்வாதம் என்று பார்த்தோம், 2வது கிராமத்தின் ஆசீர்வாதம் என்று பார்த்தோம், 3வது ஒரு பங்கின் ஆசீர்வாதம் என்று பார்த்தோம். அந்த வகையிலே இசக்காருக்குரிய 4வது பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? அதைத்தான் இங்கு 1 நாளாகமம் 7:72 பார்க்கிறோம். வெளி நிலங்களின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வெளி நிலங்களின் ஆசீர்வாதம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த வெளி நிலங்களின் ஆசீர்வாதம் என்பது என்ன? இந்த வெளி நிலங்களின் ஆசீர்வாதம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? உள்ளேயும் ஆசீர்வாதம். அதாவது நீங்க இருக்கிற ஊர்ல, இருக்கிற கிராமத்தில, இருக்கிற வீட்டில, இருக்கிற பகுதியில எல்லாரும் பார்க்க கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து, நல்ல போஜனம் கொடுத்து, நல்ல வஸ்திரம் கொடுத்து, எல்லாருக்கும் முன்பாக மானத்தோடும் மரியாதையோடும் சாட்சியோடும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இது உள்ளே இருக்கிற ஆசீர்வாதம். அப்ப வெளிநிலத்தின் ஆசீர்வாதம் என்பது என்ன? நீங்க இருக்கிற பூமி சென்னை பட்டணம் என்று சொன்னால், சென்னையில மட்டும் உங்களுக்கு நிலத்தையும் வீட்டையும் கொடுக்காமல் உங்க சொந்த தேசம், சொந்த ஊர் என்று இருக்குமே, அந்த ஊரிலும் ஒரு கட்டடத்தையோ ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு தொழிலையோ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதற்கு பேர்தான் வெளி நிலத்தின் ஆசீர்வாதம். நீங்க இருக்கிற இடமும் ஆசீர்வதிக்கப்படும். உங்க சொந்த ஊரிலும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. இப்ப நீங்க கேட்கலாம், நான் இருக்கிறது 600 கிலோமீட்டர் தாண்டி இங்க இருக்கிறேன், நீங்க தீர்க்கதரிசனம் சொல்றீங்க, ஆண்டவர் இசக்காருக்கு வெளிநிலத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த மாதிரி வெளியூர் எங்க சொந்த ஊர்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னு சொல்றீங்க. ஆனா நான் இருக்கிற இடத்துல சொந்த ஊர்ல இருக்கிற சொத்தை போய் எப்படி பாக்குறது, இல்லாட்டா அது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. உங்க ஊர்ல நீங்க விட்டுட்டு வர்றதும் அங்க இருக்கிறதுமான அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படி திரும்ப வளர்ப்பார்? யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோபு 5:11. அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். ஆமென். உங்களுடைய நிலமோ, உங்களுடைய வயலோ, உங்களுடைய இடமோ, உங்களுடைய ஆஸ்தியோ சொந்த ஊர்ல இருக்கலாம், நீங்க தினம் போய் பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு யோபு 5:11 படி, மகனே நீ அதை குறித்து கவலைப்படாத,
உன்னை வச்சிருக்கிற தேசத்துல இடத்துல சந்தோஷமாயிரு. நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல வசனம் வாசிங்க, நல்ல ஊழியம் செய்யுங்க, 4 பேர் ரட்சிப்புக்குள் நடத்துங்க, ஒரு சபையை கட்டுங்க, ஒரு ஊழியத்தை உருவாக்குங்க, என் நீதியை நிறைவேற்றுங்க. ஆனா நீங்க இதெல்லாம் இருக்கிற இடத்துல செய்தா உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கிற வெளிநிலங்கள் இருக்கு பாருங்க, அதை யோபு 5:11 படி மழையை கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் மழையை கொடுப்பேன், வருஷிக்க பண்ண வேண்டியதை வருஷிக்க பண்ணுவேன், தண்ணி வேண்டியதுக்கு தண்ணியை பாய்ச்சுவேன், அந்த பூமியே நான் பாதுகாக்கிற இடமாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப இசக்காருடைய பூமிக்குரிய 4வது ஆசீர்வாதம் வெளி நிலங்களின் ஆசீர்வாதம். நீங்க இசக்காருடைய வரலாறு குறித்து பைபிள்ல கொஞ்சம் தேடி படிச்சீங்கன்னா பிரமிச்சு போயிருவீங்க. அவனுக்கு எல்லை அப்படின்னு இருக்குது, அது எங்கேயோ போவது, எங்கேயோ ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு கத்த சொல்லுகிறார், உங்களோட சொத்துக்களும் வீடுகளும் ஆஸ்தியும் நகையும் பொருளும் எங்கோ சிதறி இருக்கலாம். தேவ ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், அது உத்தமத்தின்படி வந்தது உண்மையானா, அது உங்களுக்கு தேவனால் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதமானார், அது எங்க இருந்தாலும் யோபு 5:11 படி கர்த்தரே பாதுகாப்பார். பயப்படாதீங்க, கர்த்தரே அதை அரவணைப்பார். பயப்படாதீங்க. உங்களுக்குரியதை ஒருவரும் திருடி கொண்டு எடுத்துக்கொண்டு போக போவது கிடையாது. கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உருவின பட்டயத்தோடு பாதுகாப்பா. அந்த விசுவாசத்துல இருங்க, அந்த திட நம்பிக்கையில் இருங்க. உங்களோடு இருக்கிற கர்த்தர் உங்களுடைய வெளிநிலத்தின் ஆஸ்தியோடும் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த இசக்காருடைய பூமிக்குரிய 5வது ஆசீர்வாதம் இது. இந்த இசக்காருடைய பூமிக்குரிய 5வது ஆசீர்வாதம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் 10:1. அபிமெலேக்குக்கு பின்பு தோதானின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்பிராயிம் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். இப்ப இசக்காருடைய கோத்திரத்தின் 5வது பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் மலை தேசத்து ஆசீர்வாதம். என்ன ஆச்சரியம் பாருங்க. இந்த மாதிரி ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஆசீர்வாதம் இருக்கிறது என்னைக்கா படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் நினைச்சிருக்கீங்களா? திரும்ப சொல்றேன், 1 கூடாரத்தின் ஆசீர்வாதம், 2வது கிராமத்தின் ஆசீர்வாதம், 3வது பங்கின் ஆசீர்வாதம், 4வது வெளி நிலத்தின் ஆசீர்வாதம். இப்ப 5வது ஆசீர்வாதம் நியாயாதிபதிகள் 10:1 சொல்லுகிறது, அது நல்ல மலை தேசத்தின் ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த மலை தேசத்தின் ஆசீர்வாதம் என்பது எப்படிப்பட்டது? இந்த மலை தேசத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். இந்த மலை தேசத்தின் ஆசீர்வாதத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கு. மலை தேசத்தின் ஆசீர்வாதம் என்ன நடக்கும்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 நாளாகமும் 20:22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். இந்த மலை தேசத்தின் ஆசீர்வாதங்கள் எதை குறிக்கிறது தெரியுமா? சத்துருக்களை அழிப்பதை குறிக்கும். ஏன்னா மலை தேசத்துல அன்றைக்கு ஏனாக்கியர்கள் இருந்தார்கள், ராட்சசர்கள் இருந்தார்கள். அவங்க கிட்ட 9 அடி 10 அடி 11 அடி உயரத்துல இருப்பாங்க. எல்லாருக்கும் பசுத்திரம் 10 5 5 10 10 10 20 விரல் என்று சொன்னா அந்த ராட்சசர்கள் 24 விரல்கள் இருக்கும்.
அப்போ இந்த மலை தேசத்திலே சேயீர் போன்ற குடியிருப்புகள் இருக்கும் போது அங்கே அவர்கள் வரும்போது ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த சத்துருக்களை, அந்த ராட்சசர்களை கர்த்தர் அழித்தார். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் எழும்ப பண்ணி அங்கு தேவன் பாதுகாக்கிறார். அப்போ இசக்காருடைய மலை தேசத்தின் ஆசீர்வாதம் என்பது அவன் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற சத்துருக்களை ஜெயிக்கிற ஆசீர்வாதம். மனித போராட்டத்தில் ஜெயங்கொடுக்கிற ஆசீர்வாதம், விரோதிகளை நிர்மூலம் பண்ணுகிற ஆசீர்வாதம். அதுவும் நிர்மூலம் என்கிற போராட்டத்தில் ஜெயம் எப்படி கிடைக்குமா? அவங்களே ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவான், அவனே ஒருத்தனுக்கு ஒருத்தர் வெட்டிக்குவான், நீங்களோ சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா! மலை தேசத்து ஆசீர்வாதம் என்பது ஏனாக்கியரையும் ராட்சசர்களையும் அழிக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ அங்கிருக்கிற ராட்சசர்களை கர்த்தர் அழித்து அந்த இடத்திலே உங்களை கொண்டு போய் கர்த்தர் பாதுகாப்பாய் வைப்பார். பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளோ பேர் என்னென்னமோ பிரசங்கம் பண்றாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் இயேசுவை குறித்து என்னன்னா, இயேசு 40 நாள் வனாந்தரத்துல ஜோமணி உபவாசத்திருந்தார். அந்த உபவாசத்தில் இருக்கும்போது மார்க்குல சொல்லுது, அவர் மிருகங்களோடு சஞ்சரித்தார். அதாவது சிங்கம், சிறுத்தை, கரடி, புலி, ஓநாய், நரி, அப்புறம் டைனோசர், அப்புறம் பெரிய மலைப்பாம்பு, இதெல்லாம் அங்க இருந்துச்சு. அதோட தான் ஆண்டவர் சஞ்சரித்தார். அதோடு பேசிட்டு இருந்தார், அதோடு படுத்துட்டு இருந்தார், அதை கூடவே இருந்தார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவர் என்னதான் மனுஷகுமாரனா தேவகுமாரனா இருந்தாலும் 40 நாள்ல ஒரு மிருகம் கூட இயேசுவை ஏன் கடிக்கல? 40 நாள்ல ஒரு ஜீவன் கூட இயேசுவுக்கு ஏன் ஒரு தீங்கும் செய்யல? இங்கதான் ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. நீங்கள் தேவனை போல தேவனுக்காக தேவனோடு இருந்தால் இந்த இசக்காருக்குரிய மலை தேசத்தின் ஆசீர்வாதங்கள் கிடைத்தாலும் அங்க இருக்கிற ஒருவரும் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. இயேசுவை பாதுகாத்த கர்த்தருடைய தூதர்கள் உங்களை பாதுகாப்பார்கள். இது மலை தேசத்தின் ஆசீர்வாதம், சத்துருக்களை அழிப்பதும் தேவ ஜனங்கள் பாதுகாப்பாக இருப்பதையும் குறிக்கிறது. கடைசியாக இந்த இசக்காருக்குரிய பூமிக்குரிய 6வது ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு ஆசீர்வாதம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். இசக்கார், செபுலோன், நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும். இப்போ இந்த இசக்காருடைய பூமிக்குரிய 6வது ஆசீர்வாதம் எது என்று கேட்டால், இந்த 1 நாளாகவும் 12:40 சொல்லுகிறது எல்லை மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லை என்பது 2 அர்த்தத்தை குறிக்கும். ஒன்று, அவங்க வாழ்ற இடத்துல இருந்து அவங்களோட சொந்த ஊரின் கடைசியை குறிக்கும். இது ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் எது? ஆண்டவருக்குள் வந்த நாள் முதல் கொண்டு அந்த ஆண்டவரோடு போய் சேருகிற வரைக்கும் இருக்கு. அதுவும் ஒருவித எல்லை. அப்போ இந்த இசக்காருடைய 6வது ஆசீர்வாதம் எல்லை மட்டும் இருக்கிற ஆசீர்வாதம். அப்ப என்ன அர்த்தம்? எல்லை மட்டும் ஆசீர்வாதம் இருந்தது என்று சொன்னால் இந்த இசக்கார் இடறி போவதற்கு ஆண்டவர் விடவில்லை. இந்த இசக்கார் கெட்டு போவதற்கு ஆண்டவர் விடவில்லை. இந்த இசக்கார் பின்வாங்கி போவதற்கு தேவன் விடவில்லை. அப்போ அவன் எல்லை மட்டும் ஆசீர்வாதமா இருந்தான். அப்ப என்ன அர்த்தம்? எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே, கர்த்தர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும். நீங்க துவங்கி இருக்கீங்க, ஆனா உங்க எல்லை வருகிற வரைக்கும் இயேசு உங்களோடு கூட வருவார். உங்கள் இறுதி நாள் வரைக்கும் ஆண்டவர் கூடவே இருப்பார். உங்களை தேவ ராஜ்யம் சேர்க்கிற வரைக்கும் அவர் கரம் பிடித்து கொள்ளுவா. அதுதான் இசக்காருடைய 6வது பூமிக்குரிய ஆசீர்வாதம். அது எல்லையின் ஆசீர்வாதம்.
இசக்காருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நான் கொஞ்ச நேரம் ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் என்ன தொட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட எல்லை ஆண்டு சொல்றாரு, இதற்கு அடுத்தது சமுத்திரமே அப்படின்றது. அதாவது அவன் எங்க இருக்கானோ அங்க இருந்து கடல் வரைக்கும் அவனுடைய எல்லையா. அதுக்கப்புறம் எல்லையே இல்லை, வெறும் தண்ணி தான். அது வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அப்போ இந்த எல்லையின் ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 14 அதிகாரத்துல ஆண்டு ஆபிரகாம்கிட்ட சொன்னாரே, நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் எம்மற்றும் நடந்து திரி, அதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னாரே. ஆபிரகாமுக்கு நடந்தது மட்டும்தான் சொந்தமா கிடைச்சது. ஆனா இசக்காருக்கோ நடக்காத, தன் கால் படாத கடல் வரைக்கும், கடல் சமுத்திர எல்லை வரைக்கும் அவனுடைய எல்லையாய் விரிவடைந்தது. இவ்வளோ பெரிய சுதந்திரவாளி, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு பங்காளி, இவ்வளோ பெரிய நன்மைகளை பெற்றவன் தான் இசக்கார். ஆனபடினால் இந்த யாக்கோபின் 6வது குமாரன், ஓ கர்த்தர் நல்லவே, இசக்கார், இவனுடைய ஆசீர்வாதம் எல்லை வரைக்கும் பரவக்கூடியது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த எல்லைக்கு ஒரு முடிவு கண்டிப்பா இருக்கதானே செய். அந்த எல்லையின் முடிவு எதுனாக்கா, அதுதான் பரலோக ராஜ்யத்தின் எல்லை, தேவ ராஜ்யத்தின் எல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அந்த எல்லை வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தும். அந்த எல்லை வரைக்கும் உங்களுக்கு ஆஸ்தியை, அந்தஸ்தை, செல்வத்தை, பணத்தை, பொருளை, கிருபையை, தயவை, மகிமையை, வரங்களை, வல்லமையை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து முடிவிலே அவருடைய எல்லைக்குள் உங்களை கர்த்தர் இழுத்து. கர்த்தர் நல்லவை. இதுதான் இந்த யாக்கோபின் குமாரர் நாம் பார்க்கிற 6வது குமாரனாகிய இசக்காருடைய ஜீவியம். நேற்றைக்கு அவனுடைய வரலாற்றை பார்த்தோம். இன்றைக்கு அவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் 9 ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த 9 ஆசீர்வாதங்களுக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இசக்காருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 3ஐயும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் 6ஐயும் கொடுத்தீரே, எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதா, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக உமக்கு நன்றி பிதாவே. நேற்றைக்கும் இன்றைக்கும் இசக்காரை குறித்த வேதத்தின் ரகசியங்களையும் மறைப்பொருட்களையும் ஏராளமாய் ஒழுங்கு கிடக்கிற சமுத்திரமட்டான கிருபைகளையும் கத்தை வெளிப்படுத்தினீரே. நேற்றைக்கு இசக்காரோட வரலாற்றை குறித்து சொல்லிக் கொடுத்தி இன்றைக்கு இசக்காருக்குரிய 9 ஆசீர்வாதங்களை எவ்வளவு பெரிது என்பதை எங்களுக்கு விளங்க காட்டினீர். இது எல்லாம் இந்த அருமையான இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு வந்து உடைய பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக இவர்களும் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு, இவர்களும் இப்படி சேமத்தை அடையட்டும், இவர்களும் இப்படி கிருபையை பெறட்டும். ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கற்றையும். நாளைக்கு நாங்கள் இன்னும் வேதத்திலிருந்து மற்றவர்களை குறித்து, யாக்கோபின் மற்ற குமாரர்களை குறித்து அதிகமாய் ஆராய தேவன் உதவி செய்யும். இரவினோடு பிள்ளைகளுக்கு நல்ல நித்தளித்தாரும் நாளை இருட்டோடு ஜெபத்தில் கலந்து கொண்டு அபிஷேகத்தின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.